டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான லட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்பவும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு போர் அடிச்சு போய் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஹெல்த்தி லட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆஹா ஓகோன்னு சொல்லி ஆனந்தமாக வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த லட்டுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான லட்டு, வித்தியாசமான லட்டு, சூப்பரான லட்டு, உங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு லட்டு தான் தயார் பண்ணோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி சூடாகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடியது அவல் வந்து கோதுமை அவல் நல்லா 200 கிராம் எடுத்துருக்கோம். நல்லா பொருன்னு இருக்கு. இருந்தாலும் நம்ம லேசாக அதை வறுத்துக்கிறோம். இப்போ மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேசாக சூடு பறக்க வறுத்து எடுத்துக்குவோம். இது வந்து கோதுமை அவல் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு 2 நிமிஷம் நல்லா சூடேறி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். அதே கடையில் கம்பவுல், நம்ம கம்பவுல் 200 கிராம் தான். அதையும் நம்ம இதில் லேசாக வறுத்துக்கிறணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியமான ஹீட்டில் 2 நிமிஷம் வறுத்துக்கிறணும். ரொம்பையும் வறுத்துற வேண்டாம், ஏன்னா இது லேசான வியாபாரம். அதனால் லேசாக பார்த்து கவனமாக கரியிறாத அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. இப்போ நமக்கு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா கையில் அப்படி எடுக்கும்போது நல்லா சூடு இருந்தால் போதும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதையும் நம்ம தட்டில் தட்டி ஆற வச்சிடலாம். போதும். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் முந்திரி பருப்பு, ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. ஒரு 25 கிராம் வால்நட்டு பருப்பு, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 25 கிராம் பாதாம் பருப்பு, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதை இப்போ நம்ம 1-2 அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம பருப்பு வந்து அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துட்டு நம்ம தனியாக தட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம அதே மிக்சி ஜாரில் இங்கே ஆறி இருக்கக்கூடிய கம்பு அவல், அதை நம்ம உள்ளே சேர்த்து நல்லா பொடி பண்ணணும். இப்போ இதை நான் பொடி பண்ணி எடுத்து வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து அந்த கம்பவில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ரொம்ப நைஸாக இருக்கும். சும்மா அப்படியே விட்டு 2-3 தடவை சுற்று விட்டோம்னா நல்லா பொறுன்னு ஆயிரும். அந்த மாதிரி நல்லா பொறுன்னு வந்துடும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த அவுலை இந்த மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இன்றைக்கி நம்ம இந்த லட்டுக்கு வந்து இனிப்புக்கு வந்து பேரிச்சம்பழம் மஸ்கட் பழம் தான் எடுத்துருக்கோம். நைஸான பழம், நல்லா நைஸாக இருக்கும். அதை இப்போ இதில் கொட்டை உள்ள பழம், இந்த கொட்டையெல்லாம் நம்ம நீக்கிடணும். நைஸாக இருக்கும். இது வந்து நமக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பழம்னா நம்ம அரைக்கும் போது ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அது போடனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொட்டையெல்லாம் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் தேவைப்படும். இதே போல் நல்லா சுளைகளில் இருக்கக்கூடிய அந்த கொட்டையை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பாதி பேரிச்சம்பழத்தை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கோம். அது சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இங்கே கோதுமாவில் இதில் சேர்த்துருங்க. பேரிச்சம்பழத்தை வந்து அடியில் பாதி போட்டு மேலே வந்து கோதுமாவில் போட்டிருக்கோம். போட்டு இப்போ நம்ம அரைக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து தனியாக வந்து பேரிச்சம்பழத்தை அரைக்கும் போது ரொம்ப சிக்கிக்கிறோம். அப்போ நம்ம இந்த அவரோட சேர்த்து அரைக்கும் போது நமக்கு நல்லா அரைச்சி வந்துடும். இது 2 பகுதியாக நம்ம அரைச்சிக்கிறோம், மிக்சி ஜார் பிடிக்காதனால. இப்போ நம்ம ஒரு பகுதி பேரிச்சம்பழத்தையும் அந்த கோதுமை அவலையும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து அந்த பவுலில் சேர்த்துருவோம். நம்ம ஏற்கனவே கம்பு அவல் நல்லா அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கோம்ல, அதே பவுலில் சேர்த்துருங்க. இப்போ இங்கே மீதம் இருக்கிற பேரிச்சம்பழத்தையும் மீதம் இருக்கிற அந்த கோதுமை அவலையும் சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி இந்த பவுலில் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 15 போல் உலர் திராட்சை, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூனு பூசணி விதை, 1 டேபிள் ஸ்பூனு வெள்ளரி விதைனா தொலி நீக்கிட்டு வச்சுருப்பாங்க, நம்ம கடைகளிலே கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். அதையும் நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம். இது தனியாக கொடுத்தோம்னா திங்க மாட்டாங்க, அதனால் இது உள்ளே சேர்த்துட்டோம்னா அது ஒரு நல்லா ஒரு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பருப்பை வந்து இந்த 1-2 தூள் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா எது தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துக்கோங்க. நம்ம கடித்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா எல்லாத்தையுமே பவுடராக போட்டு நல்லா
உருண்டையாக பிடிச்சி கொடுத்துருங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, இது வந்து ஜீனி கலந்து அடித்தது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே பிசைஞ்சுக்கிடலாம். ஏற்கனவே அந்த உதிரியாக கம்பு அவுள் உதிரியாக இருக்குது, அதோடு சேர்த்து நம்ம இந்த பேரிச்சம்பழத்தெல்லாம் அடித்து வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. உருண்டை பண்ணுறது மாதிரி. இப்போ எல்லாத்தையுமே நல்லா இப்படி பிசைஞ்சு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இந்த மாதிரி இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூனு நெய் நம்ம உருக்கிட்டு ஆற வச்சுருக்கோம், அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நெய்யும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உருண்டைகளாக உருட்டிக்கிட போகிறோம். கையில் கொஞ்சம் லேசாக நெய்யை மட்டும் தடவிக்காங்க. தடவிட்டு நம்ம தேவையான சைஸில் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இது மேக்ஸிமம் வந்து சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம், அதான் நல்லாயிருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டை 2 உருண்டை சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா நிறைய அதில் சத்தான பொருளாக சேர்த்துருக்கோம். அதனால் கேப்பு கிடைக்கும் போதெல்லாம், வயிறு பசிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக சாப்பிட்டோம்னா நல்லா பசி தாங்கும், சத்தானதும் கூட. இதுபோல் சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா உருட்டிக்கோங்க. உருண்டை பிடிக்கும்போது லேசாக அப்பப்போ நெய்யில் லேசாக தொட்டு தடவிக்கங்க. மற்ற அந்த உதிரி நம்ம கையில் ஒட்டிக்கிடாமல் கொஞ்சம் நல்லா நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா இந்த அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன லட்டுகளாக சூப்பராக சிறுதானிய லட்டு அருமையாக தயாராகிருக்கு. இதுபோல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அருமையாக தயாராகிருக்கு. சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா உருட்டி அருமையாக இருக்குது. இது அப்படியே நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு அருமையான லட்டு, நல்ல சிறுதானியம் இந்த கம்பு லட்டு நல்லா அருமையாக அவுளில் சூப்பராக தயாராகிருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு அருமையான ஸ்நாக்ஸ்னால் இனிப்பு தேவும் லட்டு, அவுள் லட்டு, டிஃப்ரெண்ட்டான அவுள் லட்டு, நல்ல டேஸ்டான அவுள் லட்டு, எல்லாமே நமக்கு அப்படியே இன்னைக்கு அந்த மிக்சிங் பூராமே உடம்புக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு பொருட்களாக போட்டிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் எல்லாத்தையுமே பவுடராக பண்ணி மிக்ஸ் பண்ணி உருண்டையாக கொடுத்துடலாம். நம்மளை மாதிரி கடிச்சு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் பண்ணி கொடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் ஒரு அவுள் லட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.